பிஜிடிஆர்பி சிலபஸ் தான். இப்ப நியூ சிலபஸ்ல வந்து புதிய சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. என்னன்னா ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க சிலபஸை. அதை நம்ம சரியான முறையில் அப்ரோச் பண்ணோம்னா குயிக்காக படிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இன்னும் 3 மந்த்ஸ்க்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஒரு 6 மந்த்துக்குள்ள வந்து எக்ஸாம்ஸ் நடந்துரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு. அது பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய தீவிரத்தன்மையோட தான் இருக்காங்க கவர்மெண்ட்டும். கொஞ்சம் எல்லாருமே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா இந்த ஒரு 3 மந்த்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா இந்த பிஜிடிஆர்பி வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அது நம்ம எப்படின்னா ஒரு போற போக்குல படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சிலபஸ். ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவிலாம் இல்லை. அந்த போற போக்குல படிக்கிறது எப்படின்னா டெய்லி வந்து நீங்க வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். நான் இன்னைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், இல்ல நாளை மறுநாள் ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கஷ்டம். பிஜிடிஆர்பியை கிளியர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கன்சிஸ்டண்டா அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது டெய்லி நீங்க வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களை விட வேற யாரும் வந்து அதிக மார்க் எடுத்துட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் அதை சொல்றேன். அஹ், எழுதிட்டியாடா? நம்ம வந்து என்ன பண்ணலாம் எந்திரி அப்படின்னா இன்னைக்கு எந்திரி மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். எந்திரி நாய. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் வந்து பழைய யூனிட்ல வந்து 2 டைப்ஸா இருந்துச்சு சரிங்களா. ரெண்டு விஷயம் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தியரி, அதாவது குரூப் தியரி கூட வைக்கல அவங்க. பேசிக்கா என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸ் வச்சிருந்தாங்க. வெக்டார்ஸ் அதுக்கப்புறம் வந்து மேட்ரிக்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இதை ஒரு ஒரு யூனிட்டாகவும் இன்னொரு யூனிட்டை வந்து குரூப் தியரி, அதுக்கப்புறம் வந்து அதில் அதோட சேர்த்து ப்ராபபிலிட்டி. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து 2 யூனிட்டா வச்சிருந்தாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் 1, மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம சிலபஸ்ல இந்த புது சிலபஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டாங்க. கிளப் பண்ணதோட சேர்த்து சில புது விஷயங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த குரூப் தியரியை தூக்கிட்டாங்க. ஸோ அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த குரூப் தியரியை தூக்கிட்டு எதெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஆர்டினரி அண்ட் ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸே ஒரு தனி யூனிட். அதுல நமக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மி தான். மற்றபடி இந்த வெக்டார்ல இருந்த எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இந்த வெக்டார்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரேடியன்ட் இருந்து டைவர்ஜென்ஸ், கர்ல்ஸ், லாப்லாசியன் வெக்டார்ஸ், இந்த 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 திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுல ஒன்னே ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பழைய சிலபஸ்ல இருந்து வேறுபடுறது அப்படின்னா கிரீன்ஸ் தியரம். அது பழைய சிலபஸ் படிக்கணும்னால படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த கிரீன்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு சாரி ஸ்டோக்ஸ் தியரத்தையும் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தையும் கொஞ்சம் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு தியரம் கிரீன்ஸ் தியரம். ஸோ அதனால காஸ் டைவர்ஜென்ஸும் ஸ்டோக்ஸும் நீங்க படிக்கிறீங்கனாவே கிரீன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிச்சிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு தியரம். அதனால அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் ஏற்படுத்த போறது இல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அங்க இருந்தது அதே தான் இருக்கு. ஹேலே ஹாமில்டன் தியரம் இருக்கு. இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே பாலினாமியல் நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷனோட சேர்த்து பாலினாமியலும் கொடுத்திருந்தாங்க. அந்த பாலினாமியல்ல ஹெர்மைட், பெசல். பெசல் கொடுக்கலாங்க. ஆக்சுவலி பழைய சிலபஸ்ல வந்து ஹெர்மைட்டும் லக்கூர் அது ரெண்டு தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறது வந்து இந்த பெசல் ஃபங்க்ஷன்ஸையும் லெஜெண்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலி இருந்துச்சு. அஹ் இந்த பெசல் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க இதுல. So, புதுசான சிலபஸ்ல வந்து இதை ஆட் பண்ணிருக்காங்க. ப்ராபபிலிட்டியில என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சு. ப்ராபபிலிட்டியில ஏற்கனவே எலிமெண்ட்ரி ப்ராபபிலிட்டி தியரி இருந்துச்சு, ரேண்டம் வேரியபிள்ஸ் இருந்துச்சு, பைனாமியல் இருந்துச்சு, பாய்சன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதோட சேர்த்து இப்போ புதுசா இந்த சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். இது பாலிடிஆர்பி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது வந்து புதுசா தெரியாது, இது பழசுதான். ஏன்னா பாலிடிஆர்பி சிலபஸ்ல இது அப்படியே இருந்துச்சு. இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், அனலிட்டிக் ஃபங்க்ஷன், சிங்குலர் பாயிண்ட்ஸ், காஸ் இன்டெகிரல் தியரம் அண்ட் ஃபார்முலா இது எல்லாமே பாலிடெக்னிக் டிஆர்பி இப்போ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு இது வந்து என்னவா இருந்திருக்காதுன்னா ஒரு பெரிய புதுசா தெரியாது. இது பழசுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிஜிடிஆர்பி சிலபஸை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது புதுசு. இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அதோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டைலர் லொரன்ஸ் சீரிஸ் இது எல்லாமே அந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ல தான் வருது. ரெசிடியூஸ், எவல்யூஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரல், இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ். பாலிடெக்னிக் சிலபஸ்லயும் கூட இல்ல இந்த இன்டெகிரல் தியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அதாவது
ஃபூரியர் சீரியஸும் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பாலிடெக்னிக் சிலபஸ்லயும் இல்ல. இதெல்லாம் புதுசா இங்க ஆட் பண்ணிருக்காங்க. இங்க புதுசா முழுக்க முழுக்க புதுசா ஆட் பண்ணது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்மும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இது பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம். மற்றபடி பாலிடெக்னிக் டிஆர்பியில் இருக்கிற அதே சிலபஸ் தான் இங்கேயும் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸை பொறுத்தளவு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நம்ம என்ன அங்க படிச்சோமோ அது படிச்சாவே போதும். இங்க எதுவும் புதுசா படிக்க வேண்டியதில்லை. என்ன ஒண்ணே ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவிட்டியை அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருந்துச்சு, அதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன் கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து நம்ம கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். நம்ம அங்க வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருப்போம். இங்க வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. பட் தியரி தியரி ஒண்ணுதான். பட் என்ன அப்ரோச் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் வேறுபட போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில ஒண்ணுமே பெருசா எதுவும் ஆட் பண்ணல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு, ஒண்ணுமே அதுல புதுசா கை வைக்கல. குவாண்டம் தியரிலையும் எதுவுமே கை வைக்கல. குவாண்டம் தியரியில என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டபேஷன்ஸ் தியரி ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல அங்க வந்து இல்ல, பழைய சிலபஸ்ல வந்து இந்த வேரியேஷனல் பிரின்சிபல், அதுக்கப்புறம் டைம் இண்டிபெண்ட் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன், டீஜெனரேட் நான் டீஜெனரேட் பர்டர்பேஷன் தியரி, இதெல்லாம் வந்து அந்த பழைய சிலபஸ்ல இல்ல. இங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த பிரைட் விக்னர் ஃபார்முலா, இது எல்லாம் அந்த பழைய சிலபஸ்ல இல்லாம இருந்துச்சு, இங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் நம்ம குவாண்டம் மெக்கானிக்கலை பொறுத்தளவு புதுசா படிக்க போறோம். அந்த பழைய பிஜிக்கு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்படி படிக்கலனாலும் இது ரொம்ப ஈஸி தான். நம்ம அது எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அதை பொறுத்தளவு வந்து ஃபுல்லா வந்து தெர்மோடைனமிக்ஸல் பார்ட்ஸ் ஃபுல்லாவுமே சேர்த்திருக்காங்க. ஆக்சுவலி பழைய சிலபஸ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பார்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்கல் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தியர் கன்சிக்வன்சஸ் சேர்த்திருக்காங்க. தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம்ஸ், க்ளோஸ்ட் ஓப்பன் சிஸ்டம், தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ், என்ன எத்தனை ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ்லாம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது, சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன, அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்கல் பொட்டன்ஷியல், இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி, இது எல்லாத்தையும் பத்தி அதுக்கான ரிலேஷன்ஸ், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் பத்தி பேசுறது, ஸ்பெசிபிக் ஹீட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், இன்டென்சிவ் வேரியபிள், எக்ஸ்டென்சிவ் வேரியபிள், இதெல்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் பிவி டயக்ராம். பிவி டயக்ராம்னா ஒர்க் டன், ஒரு ஒரு சர்க்கு ஒரு கார்னாட் என்ஜின் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் டன் பண்ணுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அந்த பிவி டயக்ராம். ஸோ அந்த மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் கார்னாட் சைக்கிள் அண்ட் இட் இஸ் எஃபிஷியன்சி, என்ட்ரோபி, டிஎஸ் டயக்ராம், அது என்ட்ரோபி ரிவர்சபிள் irreversible சர்க்கிள், அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ், டிஎஸ் டயக்ராம்ஸ், இது எல்லாமே வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு. நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பியில் இது கொஞ்சம் இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனா பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்ல இது புதுசா ஆட் பண்ண விஷயம். இந்த எல்லோ கலர்ல நான் வந்து மார்க் பண்றது எல்லாமே புதுசா ஆட் பண்ண விஷயங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம அப்ரோச் பண்ணி படிக்க வேண்டிய கொஞ்சம் இருக்கு. என்னன்னா இப்போ நமக்கு நிறைய சிலபஸ் இருக்கிறதுனால கொஷின்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்செப்ட் வைஸ் நல்லா படிச்சாவே போதும். இப்போ கம்மியான கொஷின்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து தப்பு தப்பா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய இது வரைக்கும் கடந்து வந்த எல்லா பிஜிடிஆர்பி பாலிடிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் மிஸ்டேக் இருக்கும். மினிமம் ஒரு 5 to 6 கொஷின் வந்து மிஸ்டேக் இருக்கும். நம்ம எக்ஸாம் எழுதி வந்த பிறகு அந்த கொஷின்ஸ்லேயே மிஸ்டேக் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா நிறைய கொஷின் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஷின் செட்டர்ஸ்க்கு வந்து வெரைட்டியா இருக்கு. அதோட சேர்த்து இது ரொம்ப ஈஸியானதும் கூட. ஈஸியாவும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஆனா நமக்கு இருக்கிற சிலபஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு மாதிரி தெரியும். ஆனா எல்லாமே ஈஸியான மெத்தட்ஸ், ஈஸியா இருக்கிறது தான், பேசிக் ஃபண்டமெண்டல் தான் வச்சிருக்காங்க. அதனால இது கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் 2 hours பர் டே, இதுவே என்னாஃப் என்னை பொறுத்தளவு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன மீதி எல்லாமே வந்து அந்த பழைய சிலபஸ்ல இருந்தது தான். ஈக்வி பார்ட்டிஷன் தியரம்லாம் அங்க இருந்துச்சு ஏற்கனவே. அதே மாதிரி ஃபேஸ் ஸ்பேஸ், மைக்ரோ மேக்ரோ ஸ்டேட்ஸ், லியோவெல் தியரம், என்செம்பிள்ஸ், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ், கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ்வெல், அந்த அதனுடைய வெலாசிட்டி தியரி, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன் அண்ட் ஃபெர்மி டெராக், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன், இது எல்லாமே பழைய சிலபஸ்ல இருந்ததை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதனால இதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் மட்டும் தான் நம்ம புதுசா படிக்கணும். படசு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணலன்னா நம்ம எல்லாமே படிக்கணும். எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம நடத்திடலாம். அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில போன தடவை பழைய சிலபஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு சிலபஸ். பட் இந்த தடவை வந்து என்ன ஒரு கிளாரிட்டியோட சிலபஸை கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் வந்து வி ஆர் கிஃப்டட் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல பாருங்க ஒவ்வொன்னையும் அவங்க வந்து எலாபரேட்டடா குடுத்துருக்காங்க. குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம். அதாவது குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஒரு ஒரு எலக்ட்ரான்ல வந்து என்னென்ன மாதிரியான குவாண்டம் ஸ்டேட்ஸ் இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த எல், எம், என், அது படிச்சிருப்பீங்க. என், எல், எம்எல், எம்எஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே தான் குவாண்டம் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு குவாண்டம் ஸ்டேட்ஸ், இது ஒரு குவாண்டம் ஸ்டேட்ஸ், இது ஒரு குவாண்டம் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரியான குவாண்டம் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அது பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி அந்த பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இல்ல. ஆனா அது நம்ம பழையதுலயே வந்து நிறைய படிச்சிருக்க வேண்டிய அவசியமா இருக்கும். இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் நம்ம 12th லெவல் பிசிக்ஸ் தான். குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆட்டம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பின் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங், ஸ்பின் எலக்ட்ரான் ஸ்பின் கப்ளிங், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதோட சேர்த்து நம்ம என்னன்னா இந்த எல்எஸ் அண்ட் ஜேஜே கப்ளிங் இதெல்லாம் வந்து அவங்க போன தடவை வந்து தெளிவா சிலபஸ்ல கொடுக்கல. இந்த தடவை வந்து தெளிவாவே கொடுத்துட்டாங்க. எல்எஸ் அண்ட் ஜேஜே கப்ளிங் இதெல்லாம் படிக்க போறோம். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கு. சீமன் எஃபெக்ட், பாய்சன் பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாக் எஃபெக்ட், இது எல்லாத்தையும் நம்ம இதுல படிக்க போறோம். மற்றபடி வந்து சிலபஸ் அதுல இருந்து அதே சிலபஸை அப்படியே தூக்கி இங்க வச்சிருக்காங்க. வேற எதுவுமே மாத்தல. அதனால அட்டாமிக் பிசிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து ஸ்டாலிட் ஸ்டேட் அண்ட் பிசிக்ஸ். இதுல வந்து இந்த லாட்டிஸ் பார்ட்ஸ் ஆக்சுவலி பாலிடெக்னிக் சிலபஸ்ல இருந்து அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. இந்த கிறிஸ்டலோகிராஃபியை தூக்கி அப்படியே இங்க வச்சுட்டாங்க. லாட்டிஸ், ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ், பிரேவேஸ் லாட்டிஸ், லாட்டிஸ் டைனமிக்ஸ், மோனோடாமிக் லாட்டிஸ் அண்ட் தியரிஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் இது எல்லாமே அப்படியே தூக்கி இங்க வச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த தியரி ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட்லாம் ஏற்கனவே அங்க இருந்தது தான். இந்த 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 பார்ட் ஆக்சுவலி ஏற்கனவே இருந்தது தான். இதுதான் இல்ல அந்த லாட்டிஸ் பார்ட்ஸ் தான் இல்ல. மத்தபடி வந்து மீதி எல்லாமே அங்க இருந்து அப்படியே இருக்கிறது தான் இங்க தூக்கி வச்சிருக்காங்க. இதுலயும் வந்து பெரிய பெரிய அளவுல மாற்றங்கள்லாம் நிகழ்த்தல. அதனால வந்து சாலிட் ஸ்டேட்டும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. என்னன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் இருந்துச்சு சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது ப்ரொபோஷனல் கவுண்டர்ஸ், ஜிஎம் கவுண்டர்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தூக்கி 10th யூனிட்டா புது யூனிட்டா சேர்த்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஏன்னா இது வந்து நிறைய அது தேவையில்லாம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அது ஒரு யூனிட்டாவும் வந்துருச்சு. அதனால நிறைய கொஷின்ஸும் அதுல இருந்து வரும். ஈஸியாவும் நம்ம நிறைய மார்க் எடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீதி எல்லாமே நியூக்ளியர் பிசிக்ஸ் பொறுத்தளவு அந்த இதுல என்ன இருந்துச்சோ பழைய சிலபஸ்ல என்ன இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் இங்க இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிருக்காங்க. என்ன சார் ஆட் பண்ணிருக்காங்கன்னா இந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் தியரி ஃபுல்லாவுமே ஆட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம அப்படி சொல்லவும் கூடாது இல்ல. எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் தியரி அது ஏன்னா பாலிடெக்னிக் சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு இது பெருசா வித்தியாசம் தெரியாது. ஏன்னா எலிமெண்ட்ரிகல் பார்ட்டிகல் தியரி அவங்க படிச்சிருப்பாங்க. பட் பிஜி மட்டும் படிச்சவங்களுக்கு இந்த எலிமெண்டரி பார்ட்டிகல் தியரி வந்து சுத்தமா பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இந்த இது வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பழைய சிலபஸ்ல இருந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்பொழுது இதுல புதுசா ஆட் பண்ணிருக்க விஷயங்கள் இந்த இது சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு நல்லதும் பண்ணியிருக்காங்க, ஒரு தீமையும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு ஒரு யூனிட்டை தூக்கிட்டாங்க. அப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு இங்க நிறைய வச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்ன வச்சிருக்காங்கன்னா அது பாருங்க நம்ம நிறைய படிக்க வேண்டியது வந்துருச்சு. ஜே ஃபெட், மாஸ்பெட் இதெல்லாம் பாலிடெக்னிக்ல இருந்துச்சு. பாலிடெக்னிக் சிலபஸ்ல இருந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த ஆப்பாம் விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருந்தோம். ஆக்சுவலி இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா பழைய பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து இந்த காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் ஆப்பாம் படிச்சோம். ஆனா இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா பேஸ்ட் ஆன் டிரான்சிஸ்டர் வச்சு நம்ம புரிஞ்சு இதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சரிங்களா? சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மத்தபடி வந்து இதுல எதுவும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தல. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இந்த புதுசா ஆட் பண்ணது. இது பாலிடெக்னிக் சிலபஸ்ல கூட இல்ல. இது வந்து பிஜிடிஆர்பில புதுசா ஆட் பண்ணிருக்க முக்கியமான விஷயம். இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஏஎம் அண்ட் எஃப்எம், இந்த கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் 9th யூனிட்ல வந்து புதுசா ஆட் பண்ணிருக்க விஷயம். இதை மட்டும் பார்த்தா போதுங்க. ஸோ இந்த விஷயங்கள் இது எல்லாமே புதுசா நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் இது புது யூனிட்டாவே மாத்திட்டாங்க. ஆக்சுவலி இதுல வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல 2 யூனிட்டா வச்சிருந்ததை ஒரு தூக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க ஒரு புது யூனிட்டை உருவாக்கி இருக்காங்க. அது எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் அப்படிங்கிறது. இது ஒண்ணு இல்ல. நீங்க 12th நடத்திட்டு இருக்கீங்க, 10th 12th நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து சாரி 11th 12th நடத்திட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல வந்து அந்த 11th 12th இருக்கிற கான்செப்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்,
சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் அனலைசிஸ், அதாவது அது வந்து எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் எரர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு மல்டிப்ளை பண்ணா ரெண்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும், ஆட் பண்ணா என்ன, சப்ட்ராக்ட் பண்ணா என்ன, டிவிஷன் பண்ணா எவ்வளோ என்ன எரர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, எந்த மாதிரி. அதுக்கடுத்து எரர் அனாலிசிஸ், ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எரர்ஸ், எந்தெந்த மாதிரியான ப்ரொபகேஷன்ஸ் வருது, லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங். இது ஆக்சுவலி ஏற்கனவே இருந்தது. இந்த லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங்கிறது வந்து பழைய சிலபஸ்ல இருந்தது தான். அதை வந்து நம்ம இங்க புதுசா எடுத்துட்டு வந்து இங்க எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்ல போட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது இ வேல்யூ தெரியும் உங்களுக்கு. ஹச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், சிங்கிறது லைட்டு. இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ், அதை எப்படி மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், சார்ஜ்டு பார்ட்டிகல், நியூட்ரான்ஸ். இங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு சிலபஸ் வந்து நம்ம இதெல்லாம் புதுசுன்னு நீங்க நினைக்க வேணாம். இதெல்லாம் பழசுதான். டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் அண்ட் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், இது எல்லாமே ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே வந்து அந்த பழைய சிலபஸ்ல நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து பீட்டாட்ரான், சைக்ளோட்ரான், சிங்க்ரோசைக்ளோட்ரான் இப்படி படிச்சிருப்போம். அந்த இதை வந்து இவங்க வேற மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வந்து மெஷர் பண்ணுது, அது என்னத்தை வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க வந்து என்னென்னலாம் டிடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது, அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம படிக்க போறோம். இங்க வந்து அதான் ரிவர்ஸா இங்க சிலபஸை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த அயனைசேஷன் சேம்பரும் பழைய சிலபஸ்ல இருந்தது தான். அதே மாதிரி அயனைசேஷன் சேம்பரும் பழைய சிலபஸ்ல இருந்தது தான். ப்ரொஃபஷனல் கவுண்டரும் பழைய சிலபஸ்ல இருந்ததுன்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் இ/எம் அதுவும் வந்து பழைய சிலபஸ்ல இருந்தது தான். இந்த ஹால் வோல்டேஜ் வந்து புதுசா சேர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா, ஹால் வோல்டேஜ், மொபிலிட்டி, அப்புறம் சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து பழைய சிலபஸ்ல வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து இங்க சேர்த்து வச்சிருக்காங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியல்ஸ் அண்ட் பேரலல், இதெல்லாம் பழசுதான். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருந்துச்சு. ஆக்சுவலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வே ஆஃப் அப்ரோச்சில் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஏன் இதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா, நம்ம அந்த அப்ரோச்சில் படிக்கணும், அதுவும் ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை, ரொம்ப சின்னது. நம்ம இதுக்கு வந்து ஒரு நீங்க ஒரு முழு மூச்சோட கண்டிப்பா நான் வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு தீவிரமா நீங்க போராடுறீங்க அப்படின்னா, 3 months ஆஃப் பீரியட் போதும். 3 month பீரியட் வந்து உங்களுக்கு எனஃப். இது வந்து கம்ப்ளீட்டா படிச்சு நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு 3 month பீரியட் ஆஃப் எனஃப். அதை வந்து நீங்க கரெக்டான முறையில நீங்க அப்ரோச் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த 3 month பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 2 hours ஆவது நீங்க வந்து படிக்கணும். அந்த மினிமம் 2 hours வந்து வித் கான்சென்ட்ரேஷனோட, ஒரு கன்சிஸ்டன்சியோட, நான் டெய்லி வந்து இந்த 2 hours என்ன வந்தாலும் நான் வந்து அதை வந்து ஆஹ், நான் அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் இந்த 2 hours அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய சக்சஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. வேற யாரும் எடுக்கவே முடியாது. உங்க சக்சஸ் வந்து வேற யாரும் எடுத்துட்டே போக முடியாது. அந்த அளவுக்கான ஒரு ஈஸியான மெத்தடாலஜி இருக்கக்கூடியதான் இந்த இதெல்லாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ இப்போ இதனுடைய சிலபஸ் பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டேன். இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அடிப்படை. இந்த 10 யூனிட்டையும் நீங்க படிக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது எல்லா யூனிட்டுக்கும். நீங்க மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் உங்களுக்கு தரவா புரியுது அப்படின்னாவே, நீங்க உங்களுக்கு வந்து மற்ற எல்லா சப்ஜெக்டும் ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல நீங்க வெக்டார் நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில கேட்கிற எந்த கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு வெக்டார் நல்லா தெரியுது அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில கேட்கக்கூடிய எந்த கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அது வந்து என்னுடைய பர்சனலா நான் வந்து ரியலைஸ் பண்ணது, பர்சனலா நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கணும் நம்ம. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் நிறைய சொல்லலாம் நம்ம. ஏன்னா இப்போ பெசல் ஃபங்க்ஷன்ஸ், லெஜெண்டர் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஹெர்மைட் பாலினாமியல், அதுக்கப்புறம் இந்த பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் தரவா சூப்பரா பண்ணலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நீங்க கஷ்டமே பட வேணாம். எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ப்ராப்ளம் ஓரியன்டா கேட்டா, நீங்க தியரி ஓரியன்டா கேட்டா அது ரொம்ப ஈஸி தான், இந்த இதெல்லாம் தேவைப்படாது. பட் ப்ராப்ளம் ஓரியன்டா உங்களுக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, இந்த பாலினாமியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பீட்டா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்மைட் நல்லா தெரியுது அப்படின்னா, ஹெர்மைட்டு அதுக்கப்புறம் அந்த லெஜெண்டர் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா, அந்த என்ன பண்ணலாம்னா, ம், சில விஷயம் ரொம்ப ஈஸியா இது பண்ணலாம். ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்க நிறைய இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரியுதுன்னா, இன்டகிரல்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க போட வேண்டியதில்ல. ரொம்ப ஈஸியா வந்து மெத்தட்ல அழகா ஈஸியா முடிச்சிடலாம்.
ஸோ இதுதாங்க பேசிக்கான விஷயம். உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட சேர்த்து இந்த மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னா இல்ல. கண்டிப்பா வந்து நீங்க என்ன தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இன்டகிரேஷன்ஸ் தெளிவா தெரியணும். சரிங்களா? இன்டகிரேஷன்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் தெரியணும். டிஃபரன்ஷியேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த 3 பார்ட்ஸ் உங்களுக்கு நான் தரவா தெரியுது அப்படின்னாவே மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த 3 விஷயத்த நீங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணி உங்களால பண்ண முடியும் அப்படின்னாவே உங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து பாதி கொஷின்ஸ்க்கு நீங்க படிக்காமலே ஆன்சர் பண்ணலாங்க. பேசிக் இன்டகிரேஷன், பேசிக் டிஃபரன்ஷியேஷன், பேசிக் ட்ரிக்னாமெட்ரி, இந்த 3 பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுனாவே நீங்க இதை 3ஐயும் கத்துக்கிட்டு ஒரு கொஸ்டினை அதாவது கண்ணை மூடிட்டு நீங்க எதுவுமே படிக்க வேணாம். ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 3 விஷயத்தையும் இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், பேசிக் ட்ரிக்னாமெட்ரி நீங்க படிச்சுட்டு ஒரு இது வரைக்கும் பழைய பிஜிடிஆர்பி கொஷின்ஸை நீங்க எடுத்து நீங்க அப்படியே ஒரு 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 கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து மினிமம் 20 to 30% ஆஃப் கொஷின்ஸ்க்கு உங்களால டைரக்டா ஆன்சரே பண்ண முடியும். நீங்க யூ நோ நீட் டு கான்செப்ட்ஸ் பத்தி நீங்க படிக்கவே வேண்டியல. ஆனா இந்த இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், பேசிக் டிக்னாமெட்ரி நீங்க படிச்சிட்டீங்கன்னாவே என்னை பொறுத்தளவு ஒரு 30% ஆஃப் கொஷின்ஸ்க்கு உங்களால டைரக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதோட கொஞ்சம் நீங்க கான்செப்டையும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆம், எல்லா கொஸ்டினுக்குமே உங்களால நல்ல ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்னை பொறுத்தளவு என்னதுன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை வந்து ட்ரை டு ஃபினிஷ் அஸ் மச் அஸ் குயிக். அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடும். மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் நீங்க படிக்காம மீதி எந்த யூனிட் படிச்சீங்கனாலும் அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து மேத்தமெட்டிக்கல் அதே மாதிரி நீங்க மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸை ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டேன்னு நீங்க போகக்கூடாது. சில ப்ராப்ளம்ஸை நீங்க போட்டு பார்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த சிலபஸ் பத்தி ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேசிக்கான இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி ஒரு கோத்ரூ பண்ணலாம். கோத்ரூ பண்ணிட்டு நம்ம இந்த வகுப்பை முடிக்கலாம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம நிறைய பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி படிக்க போறேன். சரிங்களா? ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸே வந்து ஒரு டூல். பிசிக்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து என்னதுன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ங்கிறது ஒரு டூல். நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து அப்ரோச் பண்றதுக்கு ஒரு டூலா நம்ம யூஸ் பண்றது அந்த மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ். ஒரு டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ஸா நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி அது வந்து எந்த மாதிரியான டைப்ல இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கறது தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன்ஸையும் என்ன பண்ணுதுன்னா டெரிவேட்டிவ்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. இட் ரிலேட்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தட் ரிலேட்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் வித் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸையும் உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணுது. சரிங்களா? எதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதுதான் ஒய். இந்த இடத்துல ஒய் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒய். இப்போ இந்த டி ஸ்கொயர்டு ஒய்ங்கிறது வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆக்சுவலி. இந்த இது டி ஸ்கொயர்டு டிவைடட் பை டி எக்ஸ் ஸ்கொயர்டு, இந்த டி டிவைடட் பை டி எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன். இது சாரி டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் இந்த ஒய்ங்கிறது தான் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனையும் இதையும் ரிலேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ் என்ன, இந்த ஒய்யோட சொல்யூஷன் என்ன, வாட் இஸ் த ஒய், ஒய் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். உங்களுக்கு ஒரு 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 விஷயம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அந்த ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த விஷயம். அப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்ல ஒய் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த அந்த ஈக்குவேஷனோட இந்த கியூ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்ல பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள். இது எல்லாமே வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது. இதுக்கு தான் இந்த இந்த இதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ஸ். சரிங்களா? அதாவது இந்த டெரிவேட்டிவ்ஸையும் இந்த ஃபங்க்ஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட். அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் யாரு அப்படின்னு கூட உங்களால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் கொஷின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஆனா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அதை பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ரெண்டு விஷயம், ரெண்டு வெரைட்டியா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஆர்டினரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்னு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த டிஇ டிவைடட் பை டிஇக்கு கீழே ஒரு அடிக்கோடு போட்டிருந்தேன்னா அதுக்கு பேர் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆர்டினரி, இன்னொன்று வந்து பார்ஷியல். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னதுன்னா டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதான் ரொம்ப முக்கியங்க. இந்த ஒன் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஒன் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சி மோர் தென் ஒன் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா அது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? இங்க பாருங்களேன். இந்த ஒய்ங்கிறது வந்து அது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை மட்டும் பொறுத்து இருக்கு. அதனாலதான் இது சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்.
இந்த எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த எக்ஸினுடைய வேல்யூ பொறுத்து தான் இந்த ஒய் வந்து இருக்கிறதுனால இது டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த ஒய்ங்கிறது வந்து என்னதுங்க, டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒன்னுன்னு இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒன்னுன்னு இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒன்னுன்னு இருக்குன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இது வந்து என்னதுன்னா, இது எக்ஸோட வேல்யூக்கு பொறுத்த மாதிரி இது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று. இது நிறைய பேருக்கு புரியும், இருந்தாலும் சிலர் புரியாதுங்கிறதுக்காக போறோம். இப்போ ஒன்று போட்டீங்கன்னா என்ன, ஒரு ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ. இங்க y இஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ டூ சார் ஃபோர், ஃபோர் பிளஸ் ஒன்று ஃபைவ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை பொறுத்து இந்த ஒய்யோட வேல்யூ மாறும். இந்த எக்ஸை மாத்த மாத்த ஒய்யோட வேல்யூ மாறும். அப்ப எக்ஸை தான் மாத்துறோம். எதை நாம மாத்துறோமோ அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எது அதுவா மாறுதோ அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். கரெக்ட்டுங்களா? எதை நாம மாத்துறோமோ, இந்த எக்ஸ் வேல்யூ நாம மாத்துறோம், ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லி நாம போட்டு மாத்துறோம். அதனால நாம மாத்துறதுனால இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எது அதுவா மாறுதோ, இப்ப இந்த ஒய் ஒன்னு, இந்த எக்ஸுக்கு பதிலா ஒன்னு போடும்போது ஒய்யோட வேல்யூ அதுவாவே மாறிடுது ரெண்டுன்னு. அதனால அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப இங்க ரெண்டு போடும்போது ஒய்யோட வேல்யூ அதுவாவே அஞ்சுன்னு மாறிடுது. அதனால இது டிபெண்டன்ட் வேரியபிள். சரிங்களா? டிபெண்டன்ட்டுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த இந்த விஷயம் தான் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல. ஒன்னு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒன்லி எக்ஸை மட்டும், அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஒன் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா, இங்க பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்ப எக்ஸையும் டீயவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ், டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சொல்லலாம். இங்க டிஒய் டிவைட் பை டிஎக்ஸையும் பொறுத்து இருக்கும், டிடியும் பொறுத்து இருக்கும். ஸோ அதனால இது வந்து என்னதுன்னா, இது டூ வேரியபிள்ஸ். அந்த ஒய் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், டீயவும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த டி அண்ட் எக்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இங்க. சரிங்களா? இந்த எக்ஸும் இங்க டீயும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஆனா இந்த ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ டீயோட வேல்யூ தகுந்த மாதிரி இந்த ஒய்யோட வேல்யூ மாறும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். சரிங்களா? ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஒய் மட்டும் தான் வேணாம் சார். அப்ப இது வந்து எக்ஸ், இது வந்து ஒன் டைமென்ஷன்ல மட்டும் நம்ம சொல்றோம். ஒன் டைமென்ஷன்ல மட்டும் சொல்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒன் டிபெண்டன்ஸ். சி இங்க பாருங்க, லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் வந்து அந்த லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ் நான் இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? படிச்சவங்க ஓகே, படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். இதுதான் லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ். டோ ஸ்கொயர் பை டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இங்க பாருங்களேன், நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இங்க போட்டுரும் பொழுது டி டிவைடட் பை டிஎக்ஸ் பண்ணியிருக்கேன், dy டிவைடட் பை dx பண்ணியிருக்கேன். இங்க போடும்போது டோ யூஸ் பண்ணியிருக்கேன். சி எப்பெல்லாம் வந்து இந்த டி பை டிஎக்ஸ் யூஸ் பண்றனோ அதெல்லாம் வந்து டெஃபினட்டா சொல்லக்கூடிய அந்த இன்டகிரேஷன்ஸ். அதனால இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ஆர்டினரி டிஃபரன்ஷியேட். ஆர்டினரியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டோங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கங்க தயவு. ஆன்லைன் கிளாஸ். சரிங்களா? சி இங்க இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டோ ஸ்கொயர்டு பை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இந்த டோ ஸ்கொயர் பை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு, இந்த டோ பை ஸ்கொயர் அதே மாதிரி வந்து இது வந்து எத்தனைனா எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒய்யும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இசட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த பைங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஆக்சுவலி இதனுடைய சொல்யூஷன் வந்து என்னதுன்னா பை தான். பை என்ன அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். இந்த பைங்கிறதுக்கான சொல்யூஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒய்யவும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இசட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம், இதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா? எப்பவா இருந்தாலும் இதுதாங்க சொல்யூஷன்ஸ். அதாவது இங்க இருந்து ஒய் சொல்யூஷனா, அதே மாதிரி எது டிஃபரன்ஷியேட் ஆகுதோ அதுதான் சொல்யூஷன். அதுதான் கண்டுபிடிக்க போறோம். பைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த பைக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குங்கிறத நம்ம கீழே வந்து போடுறது. இங்க எக்ஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, இங்க டைமையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. நீங்க வேவ் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, அடுத்து ஹீட் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இதெல்லாமே வந்து நீங்க பிஜி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பேசிக்கான இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல ஆர்டின் அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம ரெண்டா பிரிக்கிற முக்கியமான விஷயம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ திங்க். ஓகேங்க. ஓகே. இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றோம், ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சி இப்போ வந்து ஒரு 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 ஈக்குவேஷன்ஸ்ல ஒரு ஒரு ஈக்குவேஷனுடைய ஆர்டருங்கிறது என்ன, டிகிரிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா அதனுடைய ஆர்டருங்கிறது வந்து ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் பிரசன்ட் இன் த ஈக்குவேஷன்ஸ். அதுதான் வந்து ஆர்டர் அப்படிங்கிறது.
இப்போ ஆர்டருங்கிறது நம்ம பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். நான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் ஒன்று எடுத்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் ஒன்று எடுத்திருக்கேன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் ஒன்று எடுத்திருக்கிறேன். இங்க இங்க பாத்தீங்கன்னா எந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு சரிங்களா அதனுடைய ஆர்டர் வந்து ஹையஸ்ட் இருக்கோ அதுதான் அந்த ஈக்குவேஷனுடைய ஆர்டர். சரிங்களா? ஆர்டர்னா இந்த இந்த பவர், அதாவது டி பவர் என் எக்ஸ் டிவைட் பை டி எக்ஸ் பவர் என்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ணோட வேல்யூ எதுக்கு அதிகமோ, இது பேசிக் ஈக்குவேஷன் நான் சொன்னது வந்து டி பவர் என் எக்ஸ் ஒய் டிவைட் பை டி எக்ஸ் பவர் என், இந்த எண்ணோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, எதுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் அதனுடைய ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இது ஒன்னு இருக்கு, இதுல ரெண்டு இருக்கிறதா அர்த்தம், இதுல மூணு இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? சோ அப்ப இந்த இதுதான் அதிகமா இருக்கு, அப்போ மூணு, என்னோட வேல்யூ வந்து மூணு. அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய ஆர்டர் வந்து என்னதுங்கன்னா மூணு. இங்கே பாருங்களேன், இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எது ஆர்டர் மூணு, இது மூணு. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் போட்டிருப்பாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணா இட்ஸ் நாட், இங்க போகவே போகாது, இதுக்குள்ள மல்டிப்ளை ஆகாது. அதனால அது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ஆர்டர்னு எழுத முடியாது. சோ அதனால இது கிடையாது, இதுதான் ஆர்டர். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த ஹீட் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதிகம், அதனால இதை வந்து ஆர்டர் டூன்னு எழுதலாம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதிகம், அதனால இது ஆர்டர் டூ. இங்கேயும் பாத்தீங்கன்னா எது எது அதிகம்னா இதுதான் அதிகம். சரிங்களா? ஸோ டோன்ட் ஒரி அபவுட் பவர், டோன்ட் வரி அபவுட் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்லிட முடியாது. என்ன பண்ணணும்னா இதுக்கு இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி எல்சிஎம் கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்ம சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பின்னால பார்ப்போம். அப்போ வந்து நான் இன் டீடைல்டா உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ ஆல் த எபோவ் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் ஆர்டர் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ்லயும் ஆர்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, இங்க எல்லாத்துக்குமே ஆர்டர் டூ. டூ, இங்க டூ, இதுவும் இதுவும் டூ, இதுவும் டூ. சரிங்களா? இந்த இந்த ரெண்டு